ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலி, கரண்ட்லி. இந்த ரெண்டு வார்த்தையும் யூஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு குழப்பம் இருக்கும். எந்த இடத்துல கரண்ட்லி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆக்சுவலி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம் பேசும்பொழுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி, கரண்ட்லி ரெண்டுக்குமே ஒரே பொருள் கிடையாது. கரண்ட்லி அப்படின்னாக்கா நவ், இப்போ, அட் த ப்ரெசன்ட் மொமெண்ட், இந்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போதான் நம்ம இந்த கரண்ட்லி அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஆனால் ஆக்சுவலி அப்படின்னாக்கா இன் ரியாலிட்டி, நிஜத்தில், உண்மையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உண்மையை சொல்லும் பொழுது, ரியாலிட்டியை பற்றி பேசும்பொழுது நம்ம ஆக்சுவலியே யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த நிமிஷத்தில் நடக்குது, இப்போ நடக்குது, இந்த மொமெண்ட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கரண்ட்லி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ஆக்சுவலி ஐ ஒர்க் அட் ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா கரண்ட்லி ஐ ஒர்க் அட் த ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி, அதாவது இப்போ நான் ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனியில் வேலை செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலியை யூஸ் பண்ணக்கூடாது, கரண்ட்லியை தான் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் பாருங்க, இட் இஸ் கரண்ட்லி 50 houses in this campus. இப்போ இந்த வளாகத்தில் 50 வீடுகள் இருக்கிறது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இட் இஸ் 40 houses in this campus அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இந்த கேம்பஸில் 40 வீடு இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுறீங்க, அவங்களுடைய மிஸ்டேக். ஆனால் அந்த கேம்பஸில் 50 வீடு இருக்குது, இவங்க 40 வீடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க, உண்மையை நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலி இட் இஸ் 50 houses in this campus அப்படின்னு சொல்லணும். நீங்கள் உண்மையாக இந்த கேம்பஸில் 50 வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஆக்சுவலி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, ஐ எம் கரண்ட்லி அட் த ஹாஸ்பிட்டல். இப்போ இங்கே கரண்ட்லி அப்படின்னாக்கா நவ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, தற்போது, பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் கரண்ட்லி ரெய்னிங், அதாவது தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். தற்பொழுது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட்லி அப்படின்னாக்கா நவ், அட் ப்ரெசென்ட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதை பாருங்க, யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் ஹோம் நவ். கேள்வி கேட்குறாங்க, நீ இப்போ வீட்டுக்கு தானே போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆக்சுவலி ஐ வில் கோ ஹோம் லேட்டர். நிஜமாக நான் வீட்டுக்கு அப்புறமா தான் போகிறேன், இப்போ போல. ஆக்சுவலி யூ ஆர் ராங், நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுடைய தவறை ரொம்ப தாழ்மையாக பணிவாக நம்ம அதை சுட்டி காட்டுறோம். அப்போ நம்ம இந்த ஆக்சுவலி அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். யூ ஆர் ஃப்ரம் பிரேசில், ஸோ யூ ஸ்பீக் ஸ்பானிஷ் ரைட். நீங்கள் பிரேசிலில் சேர்ந்தவங்க, அதனால நீங்கள் ஸ்பானிஷ் பேசுகிறீங்க இல்லையா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு பி பதில் சொல்கிறாரு, ஆக்சுவலி போர்ச்சுகீஸ் இஸ் ஸ்போக்கன் இன் பிரேசில். இவங்க தப்பாக சொல்லிட்டாங்க, பிரேசிலில் ஸ்பானிஷ் பேசுகிறாங்க அப்படின்னு. அவங்களுடைய மிஸ்டேக் இவர் கரெக்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி போர்ச்சுகீஸ் பிரேசிலில் பேசுகிற லாங்குவேஜ், அதாவது பிரேசிலில் பேசப்படுகிற லாங்குவேஜ் போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்கிறாரு இவர். அப்போ ஆக்சுவலி மீன்ஸ் ரியலி ஆர் இன் ஃபேக்ட். ஆக்சுவலியை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னாக்கா நிஜமாவே அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லது உண்மையா அப்படின்னு சொல்லும் பொழுது, நிஜமாக நடைபெறுகிற செயல்களை பற்றி பேசும்பொழுது நம்ம ஆக்சுவலி அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒருத்தருடைய மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஆனால் கரண்ட்லி அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா இப்போ நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசும்பொழுது கரண்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.